கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வததுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம் இல்லையா? இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை நம்ம சரியாக வச்சுருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனையோ ஜெபம் எனக்கு கேட்கப்படலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை நம்முடைய உறவு கர்த்தரோடு சரியாக இல்லைன்னா நம்மளுடைய ஜெபம் கேட்கவே படாதுங்க. நம்முடைய உறவு கர்த்தருக்குள்ளாக சரியாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் அவருடைய வார்த்தைகள் நம்மளும் நிலைத்திருக்கும்போது நம்ம எதை கேட்குறோமோ அதை தேவன் தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நாமை சரி பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். யோசுவாவை கூட இஸ்ரேல் மக்களுக்கு அந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிக்கும் முன்பாக உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, தேவன் நாளைக்கு நம்ம நடுவில் அற்புதம் செய்வார் என்று சொல்லுவார். அதுபோல தாங்க நம்மளை சரி பண்ணும்போது மட்டும்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நாம் கையில் வந்து சேரும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்கீங்க இல்லையா? கர்த்தர் எல்லா கலக்கத்தை இன்றைக்கு நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்குற எல்லா நன்மையும் உங்கள் கையில் கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.